எழுதிக்கே தெரியாது. எல்லா பிரியாஸ்பத்திரிலையும் 4 உட்கார்ந்துருக்கும். என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. என்ன நீயா கட்டி கொடுக்க போற? எந்த பிள்ளை பிறந்தா உனக்கு எப்படி கிளவி? வீட்டுல வந்து படுத்துக்க வேண்டியதானே? எங்க போனாலும் பொம்பளை பிள்ளை பிறந்தா ஐயோ போச்சு, உன்னால கட்டி கொடுக்க முடியாது, நீ உருப்படாமலே போயிருவ. பொம்பளை பிள்ளை பிறந்தா கரிச்சு கொட்டுனாங்க. ஆனா அதே ஆஸ்பத்திரியில பாருங்க ஒரு ஆம்பளை குறுக்க முறுக்க நடந்து என்ன கிழிச்சாரும் தெரியல நடந்துட்டே இருப்பாரு. உள்ள இருந்து நர்ஸ் வந்து சொல்லும், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. உடனே அந்த ஆளு மூஞ்சியை பார்க்கணுமே, ஐயோ சந்தோஷத்துல எனக்கு சிங்கம் குட்டி பிறந்துட்டா. ஏன்டா அப்ப மனுஷன் பிறக்கலையாடா? இன்னும் ஒருபடி உயரத்துல போய் சொல்லுவாரு, எனக்கு கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். அவன் 10 வயசுல கொல்லிய வாயில வச்சிருவான். எப்பா கொல்லி ரெடி வந்து படுமா. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? எல்லா ஆண்களுமே கடவுள்கிட்ட வேண்ட ஒரே விஷயம், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பான்னு கேக்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை வீட்டுல விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளை வீட்டுல தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமையை கொடுத்தது படிப்பு மட்டும்தான் நடுவர்களே.